ஓனரம்மா வணக்கம். வணக்கம். 1ஆம் தேதி ஆயிடக்கூடாது, அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாள் வந்து உட்காந்து வாடகைன்னு தொல்லை பண்ண வேண்டியது. காசு கூடுறா. ஆமா, உனக்கு ஞாபகப்படுத்துறேன். நீ 1ஆம் தேதி ஆயிட்டுனா ஒரு 2 நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லிட கூடாதுல. அதனால தான் 2 நாளைக்கு முன்னாடியே வந்து உட்காந்துட்டேன். காசு விஷயத்துல நல்லா கணக்கா இருக்கீங்களே. ஆமா ஆமா, உங்ககிட்ட இருந்து காசு வாங்குறது பெரிய விஷயமாச்சுல்ல, அதனாலதான். சரி, இந்த பிரதமர் இருக்காருல்ல, ஆமா, அவருக்கு இந்த தேர்தல் வந்துடக்கூடாது, எப்ப பார்த்தாலும் தமிழ்நாட்டை நோக்கி வந்துகிட்டே இருக்காரு, என்ன விஷயம்? தேர்தல ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணுவாரா? இங்க பாருங்க, அவர் ஒன்னும் தேர்தல்ல ஜெயிக்கணும்ன்ற காலம் வரல. அவர் வந்து இந்த இந்தியாவுடைய பிரதமர். இந்தியால இருக்கக்கூடிய பல மாநிலங்களுக்கு அவர் போயிருக்காரு. அங்க என்னெல்லாம் விஷயம் இருக்கு, என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு, எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருக்காரு. அப்படிதான் இப்ப மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வராரு. உங்க முதல்வர் ஊருக்குள்ளதானே இருப்பாரு, இல்ல ஊட்டி போறேன் இல்ல ஹாஸ்பிட்டல் போறேன் எங்கயாவது ஓடி ஒளிஞ்சிருவாரா? ஐயோ, அவர் வந்து என்னமோ பிரதமரை பார்த்து பயந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. அவர் வந்து போன தடவை ஊட்டியில மக்கள் நலன் காக்குற ஒரு திட்டத்துக்காக போனாரு. மக்களுக்கு நல்லது செய்யணும்னா முதல்வருக்கு சொல்லவா வேணும்? அதனால அங்க போயிட்டாரு. அதே மாதிரி இந்த தடவை அவருக்கு உடம்பு சரியில்லை, அப்போலோ மருத்துவமனையில இருக்காரு. அதனால நீங்க என்னமோ மோடி அவர்களை பார்த்து நம்ம முதல்வர் பயந்துட்டாருங்கிற மாதிரி ஒரு சீன் எல்லாம் கிரியேட் பண்ணாதீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. பிரதமர் இங்க வர்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? திருவண்ணாமலை, கடலூர், சிதம்பரம் இந்த ஏரியாக்கெல்லாம் வர்றாராம். இதுல முக்கியமான என்ன விஷயம்னு பாத்தீங்க அப்படின்னா, எங்க நம்ம சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்குல்ல, அங்க போய் உட்கார்ந்துகிட்டு மான் கி பாத் நிகழ்ச்சியை பத்தி, மான் கி பாத்னா தெரியுங்களா, மனதின் குரல் நிகழ்ச்சி, நம்ம நாட்டுல நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி எல்லாம் பேசுவாரு. அப்படி பேச போறாராம். இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துலயோ இல்ல சுற்றுலாத்தலத்திலயோ இல்ல வரலாற்று சிறப்பு மிக்க இடத்துலயோ பேசலாம். கோவில்ல போய் அவர் ஏன் பேசுறாரு? தொடர்ந்து கோவில்களே குறிவிக்கிறது எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க ஆட்சி வந்து கோவிலே கண்டுக்க மாட்டேன்றீங்க. அறநிலைத்துறை அமைச்சர்னு ஒருத்தரை போட்டு வச்சுக்கிட்டு கோவில் உண்டியல்ல வர காசு மட்டும் வேணும், ஆனா கோவிலுக்கு எதுவும் செய்ய மாட்டேன்ற மாதிரி ஒதுக்கி ஓரமா வச்சிருக்கீங்கல்ல. அதனாலதான் நீங்க எதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்களோ அதெல்லாம் எங்க பிரதமர் பார்த்து அது எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? நான் கூட என்ன நினைச்சேன்னா, பாத்தீங்களா, நாடாளுமன்றத்துல தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து இவரை அட்டாக் பண்ணியே பேசிக்கிட்டு இருக்காரு. ட்ரம்ப் பொய் சொன்னாரு அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு. இன்னைக்கு அதுக்கு வந்து பிரதமர் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் விடுங்க. ஆனா நாடாளுமன்றத்துல மோடி அவர்களுக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு இருக்கு. நீங்க பாத்தீங்களா இல்ல, பார்லிமெண்ட்ல எல்லாரும் பேசினத எல்லாம் சப்போர்ட்டா தாங்க பேசிட்டு இருக்காங்க. அங்க எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய காங்கிரஸ் கதி கலங்கி போயிருச்சு பேசுறத கேட்டோன்னே. நேத்து கூட சு வெங்கடேசன் எல்லாம் பேசியிருக்காரு. இந்தியாவோட மானத்தை நீங்க வந்து அடக வச்சுட்டீங்க, இந்தியா கேவலப்பட்டு போய் நிக்குது உலகத்துல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்னெல்லாம் பதிலடி கொடுக்க காத்திருக்காங்களோ என்னன்னு தெரியல. இந்த முக்கியமான விஷயம், ஒரு ஆணவ கொலை நடந்ததுல, அந்த கொலை பத்தி இப்பதான் எல்லாருமே வாய் திறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க கூட நேத்து கேட்டீங்களா, யாருமே வாய் திறக்கல. இந்த திராவிட மாடல் அரசாங்கம் சமூக நீதியை காக்குறதுக்குன்னு சுபவீரபாண்டியன் தலைமையில ஒரு அமைப்பே போட்டிருக்காங்களே, அவங்களுக்கு 50 கோடி ரூபாய்க்கு மேல பட்ஜெட் எல்லாம் ஒதுக்குறாங்க. அதெல்லாம் எதுக்கு? அவங்க வாய் திறக்கவே இல்லை. 20க்கும் மேற்பட்ட ஆணவ கொலைகள் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அதை பத்தி அவங்க பேசவே இல்லையான்னு சொன்னீங்கல்ல. அதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப திராவிடர் கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய கி வீரமணி அவர்கள் வாய் திறந்திருக்காரு, கமலஹாசன் அவர்கள் வாய் திறந்திருக்காரு. ஏன்பா இவ்வளவு சொல்றியே, அவங்க வாய் திறந்திருக்காங்க இவங்க வாய் திறந்திருக்காங்கன்னு. இதுவே அதிமுக பீரியட்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வை, ஆளாளுக்கு வாய வாடகைக்கு வாங்கிட்டு வந்து கூட பேசுவாங்க. ஏங்க இந்த ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சியில அது நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த சம்பவம் நடந்து 2-3 நாள் ஆயிடுச்சு. 3 நாளுக்கு அப்புறம் தான் இத்தனை பேரு, அதுவும் எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஏங்க வாய் திறக்க மாட்டேன்றாங்க, ஏன் யாருமே எதுவுமே பேச மாட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் இப்ப எல்லாரும் ட்விட் போட்டுட்டு இருக்காங்க. ஒன்னும் அவங்களா முன்வந்தெல்லாம் போடல, பிரஷர் பண்ணி போட வச்சிருக்காங்க. மாரி செல்வராஜ் எடுத்துக்கோ, இந்த மாதிரியான படங்கள் தான் எடுக்கிறாரு, நான் அவங்களுக்கான டைரக்டர் அப்படின்னு தானே ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு சுத்துறாரு. இப்ப கவின் ஆணவ படுகொலை நடந்திருக்கு, இத பத்தி பெருசா எதுவுமே பேசவே இல்லை. இதுக்கு வந்து அந்த இட்ஸ் பிரசாத் பேசியிருக்காரு பாத்தியா, அவர் போட்ட ட்விட்டை வச்சு இவர் உடனே அதுக்கு ஒரு பதில் ரிப்ளை போடுறாரே தவிர இவரா முன் வந்து எதுவுமே செய்யல. அப்புறம் எதுக்கு நான் அவங்களுக்கான தலைவன் அவங்களுக்கான டைரக்டர்னு சொல்லிட்டு அந்த பேரை மட்டும் வாங்கி எடுத்துக்கிறாங்க? ஏன் திருமாவளவன் எடுத்துக்கோங்க, எந்த பிரச்சனை நடந்தாலும் நான் அவங்களுக்கான தலைவன் சொல்லிட்டு சுத்துறாருல, அவரும் ஒரு ட்விட் மட்டும் தான் போட்டிருக்காரு. வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு ஆட்டுக்குட்டியை தடவுன மாதிரி இதே பேசிட்டு இருக்காரு இந்த டைலாக. இப்ப அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப இவர் இருக்காருல்ல பா ரஞ்சித், அவர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு, தமிழக அரசே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் வந்து இன்னைக்கு ஒரு நீதிமன்றத்துல ஆஜராகிருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? அந்த ஸ்டண்ட் விஷயம். ஆமா, ஸ்டண்ட் விஷயத்துல வந்து ஒருத்தர் இறந்து போனார்ல, அந்த விஷயத்துல கீழ்வேரூர் நீதிமன்றத்துல ஆஜராயிருக்காரு. அவருக்கு வந்து ஜாமீனோட விடுப்பு கொடுத்துட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். அதாவது நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல, அவர் வந்து ஒவ்வொன்னா கிரியேட் பண்றாரு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், உருட்டுக்களும் திருட்டுக்களும் அப்படி இப்படின்னு அவரு நிறைய பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு வந்து இங்க போயிருக்காரு. இந்த மடப்புறத்துல வந்து அஜித் குமார் இறந்தாருல, அவர் வீட்டுக்கு போய் அவர் தம்பி அவங்க அம்மா எல்லாருக்குமே ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாம, அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அஜித் குமாருடைய தம்பி இருக்காருல்ல,
அவருக்கு அவர் விரும்புற இடத்துல வேலையை போட்டு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கீழடியை வச்சு அரசியல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுலயுமே எனக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கருத்துல ஓரளவுக்கு நான் ஒத்து போறேன். ஏன் அப்படின்னா இந்த அரிக்கமேடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. இந்த எங்க ஊர் பக்கம் வைப்பாற்றின் நதிக்கரையில வெம்பக்கோட்டை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு, அங்கேயுமே அகழ்வாராய்ச்சி எல்லாம் பண்றாங்க. ஆனா அதை பத்தி பெருசா பேசாம எப்ப பார்த்தாலும் கீழடி கீழடிங்கிறாங்களே, அது என்ன அப்படின்னு தெரியல. கீழடியும் போற்றப்பட வேண்டியதுதான், மறுக்கல. ஆனா எல்லா தொல்லியல் அகழ்வாராய்ச்சிகள்ல இருந்து வரக்கூடிய அந்த விஷயங்களை வந்து நீங்க ஏன் பேச மாட்டீங்க, கீழடியை மட்டும் ஏன் பேசுறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இவ்வளவு நாள் கழிச்சு அங்க போய் பாத்துருக்காருல்ல, ஆமா, ஆனாலும் போய் பாத்துருக்காரு. இத ஒரு விமர்சனமா வைக்கிறாங்க. இத்தனை நாள் கழிச்சு தானங்க அவர் போயிருக்காரு, இது என்ன பெருமையா பேசுறீங்கன்னு. ஆனா முதல்வர் இப்ப வர போகவே இல்லை. தமிழ்நாடோட முதல்வரா இருந்துட்டு முதல்ல போய் சந்திக்க வேண்டியது அவர் தானே, அவரோட கடமை தானே இது. அவரே போய் பார்க்கல, ஆனா எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய இவர் போய் பாத்திருக்காரு. அப்படின்ற பட்சத்துல திமுக அரசு வந்து அவருக்கு உண்டான நீதியை முழுசா கொடுத்துச்சானா, இன்னும் கொடுக்கல. நிவாரணம் கொடுத்துச்சானா, அதுவும் சந்தேகம் தான். எப்படியும் இழுத்துருவாங்க. ஒரு குடும்பத்தோட வாழ்வாதாரமே தலைமகனை இழந்துட்டு அந்த தாய் தவிச்சிட்டு இருக்காங்க, அதுக்கே ஒண்ணுமே பண்ணல. இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சொன்னீங்களே கீழடி கீழடின்னு சொல்லிட்டு, இதை வச்சும் கூட அரசியல் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாவே அதுல ஏதாவது கண்டுபிடிச்சு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும்லாம் எதுவுமே கிடையாது. நாங்க ஒண்ணு பண்றோம் பாருங்க அப்படின்ற ஸ்டிக்கரை ஒட்டணும், அதுதான் திமுக அரசுக்கு தேவையான ஒரு விஷயமே. இவ்வளவு பேசுறோமே, சட்ட ஒழுங்கெல்லாம் அப்படி இருக்கு, நாடு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல. பட்ட பகல்ல இங்க இருக்க பெருங்குடி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு அம்மாவோட கழுத்துல இருந்து தாலி செயினா அறுத்துட்டு போயிருக்கானுங்க. இது கூட பரவாயில்ல. அதாவது திமுக பிரமுகருடைய பேரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த பிரமுகர் யாருன்னு தெரியல, பிரமுகரோட பேரெல்லாம் போடல, எங்க கட்சி தான். இருந்தாலுமே இது தப்பு அப்படின்னா வெளியே சொல்லணும் தானே. திமுக பிரமுகரோட பேரன் ஒரு காதல் விவகாரத்துல இன்னொருத்தர் மேல காரை ஏத்தி கொன்னுட்டாரு. அவர் வந்து இப்ப நீ காவல் நிலையத்துல ஆஜராக வந்திருக்காரு. அவர் கூட பாத்தீங்க அப்படின்னா கட்சிக்காரங்க நிறைய பேர் வர்றாங்க. இது என்ன, ஒருத்தர் வந்து கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னா என்ன சொல்றது, அவருக்கு வந்து நாங்களாம் துணை நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இத்தனை பேர் வர்றது வந்து தவறான ஒரு வழிகாட்டுதல். நாளைக்கு யாருனாலும் காசு இருக்கிறவங்களோ இல்ல அரசியல் செல்வாக்கு இருக்கிறவங்களோ இப்படி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது என்ன ஒரு உத்தரவாதம்? ஆமா, தொடர்ந்து இந்த திமுக காரங்க என்ன தெரியுமா, ஆட்சியில இருந்தா மட்டும் போதும். இந்த முதல்வர் சொன்னாரே எல்லாரும் என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு ஏதாவது பிரச்சனை எங்க அப்பா வந்துருவாங்க அப்படின்ற மாதிரியே அராஜகம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க. உங்க ஆட்சியில இருக்கவங்க ஆளுங்க தான் இந்த மாதிரி எல்லாம் அலும்பு பண்ணிட்டு சுத்துறாங்கன்னா பஸ் என்ன லட்சணத்துல இருக்கு தெரியுமானே. ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன், ஆடி மாசம் காத்து நல்லா அடிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆடி காத்துக்கு மரம் பறக்கலாம், இலை பறக்கலாம், செடி பறக்கலாம். இவ்வளவு ஏன் ஏதாவது சேரு கூட பறந்து கேள்விப்பட்டிருக்கேன், பஸ்ஸோட மேற்கூரை பறந்து கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா எங்களுடைய ஆட்சியில அந்த அளவுக்கு காத்து பயங்கரமா வீசுது. அதாவது காத்து உங்க பக்கம் வீசுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டை நோக்கி காத்து வீசுது. எல்லாருமே ராஜயோகம் தான், அதனாலதான் இப்படி காத்து வீசுது. யோ, கவர்மெண்ட் பஸ் மேற்கூரை பிச்சுக்கிட்டு பறக்குது, அந்த லட்சணத்தெல்லாம் நீங்க டிரான்ஸ்போர்ட்டே வச்சிருக்கீங்கன்னு சொன்னா காத்து உங்க பக்கம் வீசுதாமா? இல்லம்மா, என்ன ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவா எடுக்கணும் தானே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதனால இதை ஒரு பாசிட்டிவா எடுக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க, பஸ்ஸினுடைய மேற்கூரை பிச்சுக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை நெகட்டிவா எடுக்கிறீங்க. அதனாலதான் உங்களுக்கு நம்ம அரசாங்கத்தை பார்த்தாலும் சரி, நம்ம அரசு எந்திரங்களை பார்த்தாலும் சரி, எல்லாமே நெகட்டிவா தோணுது. ஆனா எனக்கு பாசிட்டிவா தோன்றதுக்கு காரணமே நான் எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவா பாக்குறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொல்றீங்களே திருட்டு திருட்டு அப்படின்னு, அந்த அளவுக்கு மக்கள் நகை போடுற அளவுக்கு வசதியா இருக்காங்கன்னு பார்க்க வேண்டியதானே. ஓ, மக்கள் எல்லாம் வசதியா நகை போட்டுட்டு இருந்தா அந்த நகையை நீங்க திருடி உங்க பக்கம் சொத்தை சேர்த்து நாங்க எங்க திருடுறோம்? திருடுறது திருட்டு பயில திருடங்கள்ல முக்காவாசி பேர் வட மாநிலத்திலிருந்து வர்றாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. அதெல்லாம் என்ன, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனா திருடர்கள்ல பாதி பேர் வட மாநிலத்துல தான் வர்றாங்க. அடுத்து நம்ம விஜய் இருக்காரு, ஆமாமா, அவரு மை டிவிகேன்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்னு லான்ச் பண்ணிருக்காரு. மை டிவிகேன்னு ஒரு ஆப். மை டிவிகே எதுக்காக அப்படின்னா தொண்டர்கள்லாம் சேர்க்கறதுக்காக ஒரு ஆப்பே லான்ச் பண்ணிருக்காருன்னா பாத்துக்கோங்க. எத்தனை ஆப், நிறைய ஆப் வந்து வந்துகிட்டே இருக்கு. வாட்ஸ்அப்புங்கிறாங்க, நிறைய ஆப் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆப்புக்கு மேல ஆப் வந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழப்பம் வந்துடாதா? அதாவது ஆர்கானிக்கா அவங்க கட்சியில ஒருத்தவங்க சேர்றாங்க அப்படின்னா விண்ணப்பம் கொடுத்து அதுல கையெழுத்து போட்டு சேர்க்கறதுதான் முறையானது. அதை விட்டுப்பட்டு இந்த பிஜேபி காரங்க ஒரு தடவை பண்ணாங்க பாத்தீங்களா, மிஸ்டு கால் கொடுத்து உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு, அந்த மாதிரி பண்றாங்க. நாங்க தான் நீங்க என்ன ஒழுங்கா ஓடிபி வாங்கி ஆள் சேர்த்துருந்தீங்களா, அந்த லட்சணம் எங்களுக்கு தெரியாதா என்ன? இல்ல அதுல இருந்து நாங்க இப்போ வந்து அட்வான்ஸ் வளர்றோம். ஆனா முதல்ல ஒரு பார்ட்டி உருவாகுது அப்படின்னா உறுப்பினர் சேர்த்து பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. விஜய் அவர்கள் ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா களத்துல போய் உறுப்பினர் சேர்க்க ஆளு கிடையாது. பாத்தீங்களா இல்லையா, கூட்டம் கூட்டமா கட்சியில சேர்றதுக்கு ஆளுங்க முண்டி அடிச்சுக்கிட்டு நிக்கவும் மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரு ஆப் லான்ச் பண்ணி இது மூலமா நீங்க சேர்ந்துக்கோங்கன்னு சொல்றாரு. கூட்டம் கூட்டமா அவர் தலைவர் உங்க ஆளும் தான் இருக்காரு. கூட்டம் கூட்டமா எதுக்கு வருவாங்க தெரியுமா? விஜய் கூட போட்டோ எடுக்க வேணா வருவாங்க.
ஆனா ஓட்டு போடுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் வயசே வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். 18 வயசு ஆகணும்ல ஓட்டு போடணும் அப்படின்னா. விஜய் ரசிகர்களுக்கு அப்படி வயசு வந்திருக்காதா எனக்கு தெரியல. அது என்னமோ உண்மைதானே. அதான். பள்ளிக்கூடம் போறவங்க தான் விஜய் கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களே. ஆமா, சிறப்பான ஒரு விஷயம். இந்த மிஸ்டர் பீஸ்ட்னு ஒரு யூடியூபர் இருக்காரு, ஆமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அவர் முதைய 40 கோடி சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்களா அவருக்கு. அப்பா. அவரோட சேனல் 40 கோடி சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபோட சிஇஓ இருக்காருல்ல நீல் மோகன், ஆ. அவர் வந்து இவர்கிட்ட வந்து ஸ்பெஷலா வடிவமைக்கப்பட்ட ஒரு பட்டன் வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சில்வர் பட்டனு, கோல்டு பட்டனு, டைமண்ட் பட்டனு, ரூபி பட்டன் நிறைய இருக்கு. ஆ. அந்த மாதிரி ஒரு புது பட்டன் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா எல்லாருக்கும் எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வருது. ஆமா, எல்லாருக்கும் எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வருது. நீ இந்த திமுகவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருந்தேன்னு வையேன், உனக்கு சப்ஸ்கிரைபரே வர மாட்டாங்க. யாரு நம்ம காலம் முழுக்க சிஞ்சாங்க அடிச்சுட்டு தான் உட்கார்ந்துருக்கோம். அப்படிலாம் கிடையாது. நம்ம மக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. நீங்களும் சொல்லுங்க, அப்பதான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆமா, இவருக்காக இல்லனாலும் எனக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சர்க்கிள்ல இருக்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கு வந்து வியூஸும் அதிகமாகும், நல்ல ஒரு ஊக்கம் உத்வேகம் கிடைக்கும். ஆமா, அப்பதான் அடுத்தடுத்து வீடியோஸ் இன்னும் நிறைய பண்ணலான்ற ஒரு என்கரேஜ்மெண்ட்ல நாங்களும் நிறைய கண்டென்ட் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்போம்.